சென்னை தியாகராய நகரில் உள்ள காமராஜர் இல்லத்தில் தனது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு மாலை அணிவித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர், இலங்கை அரசு இயற்றியுள்ள சட்டத்தை ஒரு கருப்பு சட்டம் எனவும் அதனை நடைமுறையில் செயல்படுத்த முடியாது என்றும் விமர்சித்துள்ளார். இலங்கை அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த சட்டம் ஒரு கருப்பு சட்டம். இதை நடைமுறைப்படுத்த முடியாது. அன்றாடம் வாழ்வுக்கு போராடுகிற மீனவர்களிடத்தில் கோடிக்கணக்கிலே அபராதம் விதிப்போம் என்று போட்டிருக்கிற அந்த சட்டம் கருப்பு சட்டம் மட்டுமல்ல, நடைமுறையிலே செயல்படுத்த முடியாத சட்டம். இந்த சட்டத்தை திரும்ப பெற மத்திய அரசு இலங்கை அரசை வற்புறுத்த வேண்டும். மோடி வந்த பிறகு, பிஜேபி வந்த பிறகு ஒரே ஒரு விசைப்படகு கூட திருப்பி கொண்டு வரப்படவில்லை. இந்த படகுகளை கொண்டு வர தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக மத்திய அரசோடு பேச வேண்டும்.